சூப்பரான ஒரு கேம் விளாட போகிறோம். ஸோ இந்த கேம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் ஃபைட்டர். ஆக்சுவலாக அது ஆல்ரெடி ஒரு எடிட்டிங் வீடியோ கூட போட்டிருப்பேன் இதில். ஸோ இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில மிஷின்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா முடிக்க போகிறேன். தூக்கி போட்டு அடிக்கான். ஆக்சுவலாக நம்ம ஸ்பைடர்மேன் போடு. ஆக்சுவலி இவனை ஸ்பைடர்மேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கங்க. ஏன்னா இவன் பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க. நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மிஷின் முடிச்சிட்டேன், பீஸா மிஷினு. ஓகே, பீஸா டைம் போட்டிருக்கு. 2 பேரும் கான்வர்சேஷன் போகுது. ஐயோ, இது வேறு ஆடாக போடுறானுங்களே. ஸோ அதான் இந்த மாதிரி நெட்டு இருக்கிற கேமும் இல்லாத கேமும் கூட என்னென்னா நெட்டு இல்லாத கேமும் இருந்த கேமும் கூட ஸோ நம்மளுக்கு என்னென்னா அது நிறைய ஆடு போட்டு கடுப்பேற்றுறாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கார் சேஸ் லெவல். எங்கடா இருக்குது அந்த காரு? இந்த இருக்குது. புடி. ஐயோ, வெப். ஆக்சுவலாக இந்த கேம் நான் முன்னாடி வச்சுருந்தேன். என்கிட்ட ஸ்பைடர்மேனோட ஸ்கின்னும் இருந்துச்சு, ஹல்கோட ஒரு ஸ்கின் இருந்துச்சு, அப்புறம் டெட்பூலு, கேப்டன் அமெரிக்காலாம் இருந்துச்சு என்கிட்ட. பட் அந்த கேமை நான் நல்லா டெலிட் பண்ணிட்டேன். போர் அடிச்சிச்சு போச்சா, ஸோ அதனால் டெலிட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ அந்த கேமில் கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா, ஸோ அதனால் நான் திரும்ப ஏற்றிருக்கேன். அதுக்குள்ளேயே நான் பார்த்திங்கன்னா ஹல்க்கும் அயன்மேனும் எடுத்துட்டேன். இன்னும் கேப்டன் அமெரிக்காவும் நம்ம இன்னும் டெட்பூல் மட்டும் தான் எடுக்கணும். அவங்க மட்டும் எடுத்துட்டோன்னா முடிஞ்சிச்சுங்க. ஸோ இப்போ நான் திரும்ப இன்னொரு ஆடை பார்த்துட்டு வந்திருக்கேங்க. இப்போ கடுப்பு என்னென்னா, இப்போ நம்மளை ஆடாக பார்க்க வச்சு பாடப்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ அடுத்த இன்னொரு கார் சேஸ் இருக்குது. ஸோ இப்போ அடுத்த இன்னொரு கார் சேஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலி இந்த கேமில் கார் சேஸ் லைட்டாக கஷ்டமாக இருக்குன்னு மாதிரி இருந்துச்சுங்க. பட் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது கார் சேஸ். இப்போ நம்ம இப்படி போகணும்னு வச்சுக்கோங்க, 100 மீட்டர்லேயே பிடிச்சிடலாம் இவங்கள. இங்கே பாருங்களேன். ஸோ இப்போ நான் எந்த டேரெக்ஷனை போகிறேன்னு குழம்பிடுச்சு. இப்படி புளி. ஓகே, இங்கேருந்து பிடிச்சிடலாங்க. இப்படி இழுறா. பட் அது லாஜிக் என்னென்னா, அந்த போலீஸ்கார் மேலே தான் விழுற மாதிரி போனான். பட் அவன் அப்படியே போலீஸ்கார்லேருந்து ஜம்ப் அடிச்சு இங்கே இப்படி வந்தான்னு தெரிலங்க. ஏங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி கேம்ஸ் நல்லா தான் இருக்குங்க, குவாலிட்டி எல்லாமே இந்த மாதிரி கேம்ஸில். பட் கடுப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, எல்லாம் நிறைய ஆடாக போடுறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. மற்றபடி இந்த கேம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இருக்கிறதுலே ஸ்பைடர்மேன் கேமில் இந்த கேம் மட்டும்தாங்க ஓரளவுக்கு அந்த வெப் போடுறதுல ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. சில கேம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஏதோ வெப் ஹீரோவோ எதுவும் வருவாங்க. எப்படின்னா அதில் எப்படி வரும்னா, அப்படி போவாங்க, அப்படியே ஏதோ ஒரு பில்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ரோப் சிம்பிள் மாதிரி காட்டும். ஸோ இப்போ அந்த ரோப் சிம்பிளை கிளிக் பண்ணோன்னா அந்த ரோப் அப்படியே போகும், அவன் அப்படியே பறந்து போய்ட்டுருப்பான். ஸோ இதெல்லாம் அப்படியே ரியலாக ஸ்பைடர்மேன் பறக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. சரி, நான் அயன்மேனை வச்சு இப்போ விளாண்டு காட்டுறேன். லேசர் பீம் சாரி, இது இல்லைங்க, இதுதான் லேசர் பீமு. ஆக்சுவலாக இப்போ எல்லாருக்கும் ஷாக் கொடுத்து அடிக்கலாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்கில்ஸ் இப்போ இந்த ஸ்கில்லை பாருங்கள், இதான் மாசான ஸ்கில்லு. அப்படியே ஏதோ பவர் வரும் அயன்மேனுக்கு, அப்படியே போட்டு பொலன்னு பொழப்பாருங்க. ஓகே, அடுத்த லெவலும் முடிந்து விட்டது. ஸோ ஆக்சுவலாக கண்ணா பின்னாடி இப்போ பார்த்தோன்னா போய்ட்டுருக்குங்க, எங்கே போகிறேன்னு தெரில. ஓகே, அயன்மேனை பறக்க வச்சு பார்த்ததில்ல, இப்போ பாருங்கள் பறக்க வச்சு பார்க்குறேங்க. ஸோ இப்போ அயன்மேன் நம்ம வச்சு போயிட்டுருக்கோம். ஓகே, இங்கே எங்கேயாவது இருக்கா? எங்கேயோ மிஷின் காட்டுதானே எங்களுக்கு, என்னங்க எங்கே காட்டுதுன்னு தெரில. இங்கே காட்டுது. இறங்கடா. பாஸ் ஃபைட்டு இது இல்லைங்க, நார்மல் தான். ஸோ இப்போ நான் உங்களை ஹல்க்கு வச்சு விளாண்டு காட்டுறேன். ஸோ ஹல்க்கிட்ட ஆக்சுவலாக அவ்வளோ ஸ்கில்ஸ் ஓப்பன் பண்ணல, ஜஸ்ட்டு இந்த ஸ்கில் மட்டும்தாங்க. இவன் எவ்வளோ பெரிய டேஞ்சரஸ் பீஸாக இருக்கான். போடு, சாவு. ஸோ நான் குதிச்சே எல்லாரையும் சாவடிப்பேன். ஓகே, ஆடுறா. ஸோ ஓகே கைஸ், அடிச்சுட்டே இருக்கேன். அவனும் அடி வாங்கிட்டே தான் இருக்கானுங்க. பட் யாரும் செத்த மாதிரி இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலாக ஹல்க்கு அடிக்கிறவன் எல்லாருக்குமே ஆக்சுவலாக மோஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்து குறையுது. இப்போ பாருங்க, அவ்வளோதான், செத்துட்டான். நான் குதிச்ச குதிக்கே அவன் செத்துட்டான்னா அப்போல்லாம் ஆசை. ஆக்சுவலாக இந்த கேம் நல்லா இருக்கு இல்லைங்க. ஆக்சுவலாக இது அந்த டியூட் தெஃப்ட் வார்ஸோட எக்ஸாக்டான ஒரு காப்பி. ஸோ டியூட் தெஃப்ட் வார்ஸ் காப்பி தான் நினைக்கிறேங்க அந்த கேம்.
ஸோ ஆக்சுவலாக இந்த கேம்ஸ் நல்லாயிருக்கு. ஆமாம், டியூட் வார்ஸு. பட் அது வந்து பார்த்திங்கன்னா டியூடு தெஃப்ட் வார் அப்படின்னு ஒரு கேம் இருக்குங்க. நிறைய யூடியூபர் விளாண்டுருக்காங்க, என்னை தவிர நிறைய பேர் விளாண்டுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நானும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வாட்டி விளாண்டு காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியாது, ஜஸ்ட்டு விளாடுவோன்ட்டு. நியூ ஸ்கின் அன்லாக்டு. ஸோ நியூ ஸ்கின் வந்து நம்மளுக்கு அன்லாக் இருக்குதுன்னு போட்டிருக்குங்க. போய்ட்டு ஸ்கின்ஸுக்கு போய்ட்டு இது வந்து கெட்டு, அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்து அடுத்த ஸ்கின் கிடச்சிருச்சு. அடுத்து நம்மளுக்கு இது கிடைக்கணும், அப்புறம் இது கிடைக்கணும். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் நிறைய ஸ்கின்ஸ் இருக்குதுங்க. இங்கே இந்த ஸ்கின்லாம் எதுவும் தெரியாது. இங்கே ஒரு ஸ்கின் எனக்கு கிடச்சிதுங்க லாஸ்ட்டாக. ஏதோ சைனாக்கார மாதிரி ஏதோ ஒரு ஸ்கின் கிடச்சிதுங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ நான் வந்து அதெல்லாம் அப்புறமா காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஹல்க்கு கொஞ்சம் குண்டாக தாங்க இருக்கான். அவன் எப்படி இவ்வளோ ஸ்பீடாக ஓடுவான், எப்படி இவ்வளோ பெருசாக ஜம்ப் பண்ணுவான், ஸோ அதெல்லாம் லாஜிக்கே இல்லை. ஸோ ஓகே, குதிராச்சலம். வா, ஆக்சுவலாக ஹல்க் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஓகே, இங்கே போயிட்டு இந்த கேம் லைட்டாக பக்ஸ் இருக்குதான், பட் ரொம்ப சூப்பரான ஒரு கேம். இங்கே ஒரு பில்டிங்லேருந்து அடுத்த பில்டிங்கு தாவிடலாம் போலங்க, அந்த ஹைட்டு குதிக்கிறான். ஸோ பாருங்களேன், இங்கேருந்து குதிக்கிறேன்னா இவ்வளோ ஹைட்டுக்கு போகிறான். இப்போ பாருங்கள், ஹாஃப் பில்டிங் போயிட்டான். அடப்பாவி, ஓடுறான். நீ எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோ. இப்போ நான் அப்படியே அடுத்த பில்டிங்கு ஸ்பைடர்மேன் மாதிரிலாம் தாவ முடியாது. இவங்க சூட்டை பாருங்கள் எப்படி வேற லெவலாக இருக்கா. ஸோ இந்த மாதிரிலாம் சூட்ஸ்லாம் நிறையா நீங்கள் அந்த கேமில் அன்லாக் பண்ணலாம், சூப்பராக இருக்கும் எல்லா சூட்ஸுமே. ஓகே கைஸ், நான் வந்து ஓரளவுக்கு எல்லா மிஷின்ஸுமே உங்களுக்கு காட்டிட்டேன் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ அப்புறம் நான் இன்னொன்று காட்டணும்னு நினச்சேன். இது வந்து வெப் ஷூட்ரஸுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து வெப்பு போகுது, பட் அது உங்களுக்கு தெரியல. இருங்க ஒரு நிமிஷம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தனை அடித்து காட்டுறேன். அங்கே ஒரு மிஷின் காட்டுதுங்க, நம்ம அங்கே போவோம். ஓகே, எப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸோ அங்கே எவ்வளோ ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா, எதுக்கு நிற்கா இல்லை. இப்போ நான் அவனை அடித்து பழக்க போகிறேங்க. இப்போ வந்து சுற்றிட்டு அடிக்கிறேன்னா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருங்க, ஸோ ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி வந்து அவனை அடிச்சுட்டு அவனை பிளாக் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ நான் இருங்க ஒரு நிமிஷம். இப்போ கட்டை ஒருத்தன் வச்சுருக்கான்ல, இப்போ நான் இவனை மேலே அந்த வெப்பை போட்டுட்டு இப்போ நான் அவனை ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அடிக்கலாம். புரியுதுங்களா. ஸோ ஈஸியாக அவனை வந்து அடிக்கலாம். இப்போ அவன் வந்து பார்த்திங்கன்னா கட்டை வச்சுருந்தானா பிளாக்குன்னு காட்டும். இப்போ பாருங்களேன், இப்போ நான் அவனை ஈஸியாக இப்படி வச்சுட்டு அடிக்கலாம். இல்லைனா என்கிட்ட இன்னொரு ஸ்கில் இருக்குங்க, நான் அதை வச்சு இப்படி அடிப்பேன். எப்படின்னா இப்போ ஒரு அடி அடித்தோம்னா இப்படி பறப்பான். இப்படி பறந்தோடனே 2 அடி மூஞ்சிலே வயிறு வச்சிங்கன்னா முடிஞ்சிடும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய்.